ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயோமெக்கானிக்ஸில் நீ காம்ப்ளெக்ஸ் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் நீயோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம். நமக்கு மொபிலிட்டி கொடுக்குறாங்க. நீ காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோவர் லிம்பில் ஒரு மொபிலிட்டி ஏரியா, முக்கியமான மொபிலிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம டைனமிக் ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் சரி, நமக்கு இந்த நீ ஜாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலுமே நமக்கு நீ காம்ப்ளெக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல் இது ஒரு வெயிட் பியரிங் ஜாயிண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஹிப் அண்ட் ஆங்கிள் கூட சேர்ந்து இவங்களும் வெயிட் பியர் பண்ணுவாங்க. அதே போல் நமக்கு சிட்டிங், ஸ்குவாட்டிங், ஸ்டாண்டிங் இந்த மாதிரி நம்மளுடைய போஸ்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நீ காம்ப்ளெக்ஸ். இந்த நீ காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கைனடிக் செயின்லையும் ஒர்க் பண்ணுவாங்க, க்ளோஸ்டு கைனடிக் செயின்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் கைனடிக் செயின் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஃபுட்டு, ஆங்கிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபுட்டு ஆங்கிளை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடுது. அது க்ளோஸ்டு கைனடிக் செயின். க்ளோஸ்டு கைனடிக் செயின். அதுவே நமக்கு ஃபுட்டு ஆங்கிள் அதெல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அது ஓப்பன் கைனடிக் செயின். ஓப்பனில் இருக்கும்போது நமக்கு ஃபுட்டு ஆங்கிளுக்கு இந்த ஹிப், இந்த நீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதே போல் க்ளோஸராக இருக்கும்போது ஹிப்பு, ஆங்கிள் ஜாயிண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு டயத்துலையுமே இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓப்பன் கைனடிக் செயினாக இருந்தாலும் சரி, அதாவது ஃபுட்டு வந்து ஃபிக்ஸடாக இருந்தாலும் சரி, ஃபுட்டு ஃபிக்ஸ்டாக இல்லாமல் இருந்தாலும் சரி இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததான் ஆர்டிகுலேஷன்ஸ். நமக்கு நீ காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகுலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிபியோ ஃபெமரல் ஜாயிண்ட், பெட்டலோ ஃபெமரல் ஜாயிண்ட். ஓகேவா? ஸோ என்னென்ன ஆர்டிகுலேஷன்? டிபியோ ஃபெமரல் அண்டு பெட்டலோ ஃபெமரல். ஓகே, இதில் டிபியோ ஃபெமரல் ஜாயிண்ட் பார்த்தோம்னா ஹிஞ்சு வெரைட்டின்னு சொல்லலாம், அல்லது காண்டிலார் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஹிஞ்ச் வெரைட்டி அப்படிங்கிறப்ப இதில் ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் பாசிபிள். சம்டைம்ஸ் இதில் மீடியல் ரொட்டேஷன், லேட்ரல் ரொட்டேஷன், லிட்டில் பிட் ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேனில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை காண்டிலார் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுவே பெட்டலோ ஃபெமரல் ஜாயிண்ட் பார்த்தோம்னா ஒரு பிளெயின் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பெட்டலா அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியிலேயே பெரிய செசமாய்ட் போன். செசமாய்டு அப்படின்னா மசிலில் இருந்து ஆசிஃபை ஆன போன். ஓகே, இப்போ நம்ம டிபியோ ஃபெமரலை கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ டிபியோ ஃபெமரல் ஜாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆர்டிகுலேட்டிங் நடக்குது, ஃபீமர் ரீஜியன் அதே போல் டிபியா ரீஜியன். ஓகே, இதில் ஃபீமரில் பார்த்தோம் அப்படின்னா மீடியல் அண்டு லேட்ரல் ஃபெமோரல் காண்டைல்ஸ். மீடியல் காண்டைல் அண்டு லேட்ரல் காண்டைல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸாக ஆக்ட் ஆகுறாங்க. ஓகே, இதில் மீடியல் காண்டைல் பார்த்தோம் அப்படின்னா 50% லார்ஜர் தென் லேட்ரல் காண்டைல். ஓகேவா? ஸோ இதில் பாதி, அதாவது மீடியல் காண்டையில் பாதி தான் லேட்ரல் காண்டைல் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ இதை இங்கே வச்சு படிக்க வேணாம், இங்கே வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபீமர்லேயும் ரெண்டு காண்டைல் இருக்காங்க, டிபியாலையும் ரெண்டு காண்டைல் இருக்காங்க. ஸோ நம்ம மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மீடியல் காண்டைல் 50% லார்ஜர் தன் தி லேட்ரல் காண்டைல். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு மீடியல் வந்து பெருசாக இருக்கும், லேட்ரல் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் டிபியாவில். ஓகேவா? ஸோ ஃபீமரில் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு காண்டைல்ஸும் பார்த்திங்கன்னா கான்வெக்ஸாக இருப்பாங்க, இங்கே ரெண்டு காண்டைல்ஸும் கான்கேவாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேலே இருந்து ஃபீமருடைய காண்டைல்ஸ் வந்து டிபியாவோட காண்டைல்ஸில் ஆர்டிகுலேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லிகமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் மெனிஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீடியல் மெனிஸ்கை பார்த்திங்கன்னா செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். லேட்ரல் மெனிஸ்கை பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி 4/5 ஆஃப் ரிங் இந்த மாதிரி இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மீடியல் அண்டு லேட்ரல் சைடு இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம மெனிஸ்கையை மட்டும் தனியாக பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்ற லிகமெண்ட்ஸ்லாம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இந்த மெனிஸ்கை எதுக்கு இருக்குது அப்படின்னா இது ஒரு வெயிட் பியரிங் போன் அப்படிங்கிறனால அதிகப்படியான ஃபோர்ஸை தாங்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மெனிஸ்கை பார்த்திங்கன்னா ஒரு ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே போல் ரெண்டு போனுக்கு இடையில ஃப்ரிக்ஷனையும் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஃபீட்டல் லைஃப்லேயே நமக்கு நல்லா ஃபுல்லாக வாஸ்குலாரிட்டிலாம் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 18 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாஸ்குலாரிட்டி குறைஞ்சிரும். ஆனால் அந்த ஹார்ன்ஸ் ரீஜியன் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளட் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும், மற்ற சைடு பார்த்திங்கன்னா ப்ளட் சப்ளை இருக்காது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெட்டலோ ஃபெமராலையும் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மொத்தமாக நீ ஜாயிண்ட்டுடைய லிகமெண்ட்ஸை டோட்டலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் கேப்சூல் தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் ஜாயிண்ட் கேப்சூல் பார்த்தோம் அப்படின்னா பெட்டலாக இருக்கனால பெட்டலா சைடு மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்னோ மெடிக்கல் காலேஜ் லக்னோ இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதர் லிகமெண்ட்ஸை. இதில் ஓகே, இதில் எல்லுங்கிறதெல்லாம் லேட்ரல் மெனிஸ்கை, எம்முங்கிறதெல்லாம் மீடியல் மெனிஸ்கை. ஓகேவா? ஸோ இதில் லேட்ரல் மெனிஸ்கை, மீடியல் மெனிஸ்கை, கொலாட்ரல் லிகமெண்ட் இது மூணு வரும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லேட்ரல் மெனிஸ்கையோடைய ஆன்டீரியர் ஹார்ன் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? அதே போல் மீடியல் மெனிஸ்கையோட ஆன்டீரியர் ஹார்ன்,
அதே போல் கொலேட்ரல் லிகமெண்ட்டில் ஆன்டீரியர் பார்ட்டு. அதே போல் இங்கே எல்லாமே போஸ்டீரியர் ஹார்ன். ஸோ போஸ்டீரியர் ஹார்ன் ஆஃப் த மீடியல் மெனிஸ்கை, போஸ்டீரியர் கொலேட்ரல் லிகமெண்ட், போஸ்டீரியர் ஹார்ன் ஆஃப் த லேட்டரல் மெனிஸ்கை. ஸோ இந்த மாதிரி ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் போகக்கூடிய லிகமெண்ட்ஸ் வரிசையாக இருக்குது. ஸோ இந்த நீ ஜாயிண்ட்டோடைய லிகமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் கண்ட்ரோல். யாரெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எக்ஸசிவ் நீ மோஷன். நீல நடக்கக்கூடிய எக்ஸசிவ் மோஷன், அது எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம், ஃப்ளெக்ஷனாக இருக்கலாம், அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க, அதே போல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வேரஸ் அண்டு வேல்கஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, மீடியலாக இருக்காங்க, லேட்டரலாக இருக்காங்க இல்லையா. ஸோ கொலேட்ரல் லிகமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்ததாக நமக்கு டிபியாவும் ஃபீமரும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு இந்த லிகமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. டிபியா அண்ட் ஃபிப்லா ஃபீமர் அண்ட் டிபியா டிஸ்பிளேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்ததாக ரொட்டேஷன். ஓகேவா, ஸோ தேவையில்லாமல் மீடியல் அண்ட் லேட்ரல் ரொட்டேஷன் ஃபீமருக்கு கீழே நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குறாங்க. ஸோ மேலே ஃபீமர் இருக்குது, கீழே டிபியா இருக்குது அப்படின்னா இது இந்த சைடும் ட்ரில்ட் ஆகாமல் இந்த சைடும் ட்ரில்ட் ஆகாமல் இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ரொட்டேட்டரி ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க. ரொட்டேட்டரி ஸ்டெபிலைசேஷன் அதே போல் ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா, முன்னாடி பின்னாடி போகாமல். ஓகே, அதே போல் இதில் மீடியல் ஆன்டீரியர் போஸ்டீரியர் போட்டுருக்கேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட், லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட் ரெண்டு வரும். மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேட்டரலாக போகக்கூடிய ஆக்ஷன், அதாவது வேல்கம் ரெசிஸ்ட் பண்ணும், ப்ரிவெண்ட் த வேல்கஸ் ஸ்ட்ரெஸ். அதே போல் லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட் பார்த்தோம்னா வேரமை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இது ஆன்டீரியர் கொலேட்ரலில் மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட், லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட் அப்படின்னாலே மீடியல் அண்ட் லேட்டரலாக தான் வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த லிகமெண்ட் வராது. ஓகேவா, ஸோ கொலேட்ரல் லிகமெண்ட் மீடியல் அண்ட் லேட்டரலாக வரனால நமக்கு டிபியாவுக்கும் ஃபீமருக்கும் இடையில ஆன்டீரியர் டு போஸ்டீரியராக இந்த கொலேட்ரல் லிகமெண்ட் வராது. இங்கே என்ன வரும் அப்படின்னா க்ரூசியேட் லிகமெண்ட், ஆன்டீரியர் இந்த இடத்துல ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட் வரும். எல்எம் லக்னோ மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட்டு, இங்கே மெடிக்கல் காலேஜ் லக்னோன்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே போஸ்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட்டு. ஓகேவா, கொலேட்ரல் லிகமெண்ட் தனியாக வரும். ஸோ இங்கே கொலேட்ரல் நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், சாரி கைஸ். ஸோ கொலேட்ரல் லிகமெண்ட் தனியாக நமக்கு லேட்ரல் பார்ட் இந்த சைடும் வரும். ஓகேவா, இது மீடியல் கொலேட்ரல், இது லேட்ரல் கொலேட்ரல். ஓகே, நீ ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய மோஷன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். ஓகேவா, மீது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு ஹிஞ்ச் வெரைட்டி அப்படின்றனால இந்த மோஷன் மட்டும்தான் நார்மலாக பாசிபிள் ஆகணும். ஸோ இதில் ஃப்ளெக்ஷனுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்தோம் அப்படின்னா 130 டிகிரி, எக்ஸ்டென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 0, 130 to 0க்கு வந்துடும். ஓகே, இதில் வேல்கம் அப்படின்னா இப்படி இருக்கும், வேரம் அப்படின்னா இப்படி இருக்கும். அதே போல் ஜெனு ரிகர்வேட்டம் அப்படின்னா நமக்கு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆகிருப்பாங்க. நார்மல் நீ இவ்வளோ தான் இருக்கும், ஹைப்பராக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரிகர்வேட்டம். ஜெனு ரிகர்வேட்டம் நீ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஜெனு வேல்கம். அதே போல் இடையில ரம்மு வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஜெனு வேரம். ஸோ நீங்கள் டான்ஸ் ஸ்டெப்லலாம் இந்த ஜெனு வேல்கம் ஜெனு வேரம் பொசிஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதே மாதிரி டிஃபார்மிட்டி இருக்குது அப்படின்னா அது ஜெனு வேல்கம்னு சொல்லுவோம், ஜெனு வேரம்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா ரிகர்வேட்டம், ஜெனு ரிகர்வேட்டம். ஓகே, இதில் நமக்கு ஆர்த்ரோகைனமெடிக்ஸில் பார்த்தோம்னா கிளைடிங் அண்டு ரோலிங் நடக்கும். ஓகே, இதில் நமக்கு கிளைடிங்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரூசியேட் லிகமெண்ட்ஸ், அதே போல் மெனிஸ்கை. ஓகேவா, ஸோ ஆன்டீரியராக க்ளைட் ஆகுது அப்படின்னா ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட், போஸ்டீரியராக க்ளைட் ஆகுது அப்படின்னா போஸ்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட். ஓகே, இதில் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் பற்றி பேசலாம். ஓகேவா, லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் வந்து நீ ஜாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நீயே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், டிபியா பார்த்திங்க அப்படின்னா ஆன்டீரியராக க்ளைட் ஆகும் ஃபீமர் மேலே. ஸோ டிபியா க்ளைட் ஆன்டீரியர்லி ஆன் ஃபீமர், கரெக்டாக தானே. இங்கே ஃபீமர் இருப்பாங்க, ஆன்டீரியராக டிபியா க்ளைட் ஆகுறாங்க. ஸோ லாஸ்ட்டு 20 டிகிரி அப்போ என்ன ஆகும், ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டு 20 டிகிரி அப்போ நமக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால் வருது அப்படின்னா நமக்கு மீடியல் சைடு தான் அதிகப்படியான க்ளைடு நடக்கும். ஓகேவா, மீடியல் சைடு அதிகப்படியான க்ளைடு நடக்கிறனால நமக்கு டிபியா பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக போக ஆரம்பிக்கும், எக்ஸ்டர்னலி ரொட்டேட் ஆகும் லாஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு 20 டிகிரிக்கு அப்புறம். ஸோ இதை தான் நம்ம லாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ரொட்டேட் ஆகுது இல்லையா. ஸோ இதை லாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இதை ஸ்க்ரீவ் ஹோம் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ லாக்கிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீடியல் சைடு அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுத்து மீடியலை பார்த்திங்க அப்படின்னா மீடியலாக ஃபோர்ஸ் கொடுத்து இன்டர்னல் ரொட்டேட் பண்ணி விட்டோம். ஸோ இப்போது இதான் நீ ஜாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம்.
மீடியலாக அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுத்து இன்டர்னலாக ரொட்டேட் பண்ணி விட்டால் லாக்கு. ஓகேவா? ஸோ அதே மீடியலாக ஃபோர்ஸ் கொடுத்து இப்போ ஆல்ரெடி இப்படி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்னல் ரொட்டேட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம மறுபடியும் ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி ஆக்கிட்டோம், நார்மல் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது அன்லாக்கிங். ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நமக்கு மீடியல் சைடு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது லாக்கிங். ஓகேவா? அதே போல் நம்ம ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஸோ அது அன்லாக்கிங். ஓகேவா? ஸோ இது வந்து டிபியா மட்டும் ரொட்டேட் ஆகும். டிபியா இங்கேயும் டிபியா. ஓகே, அடுத்ததாக ஆர்த்தோ கைனமெட்டிக்ஸ். நமக்கு ஆல்ரெடி கிளைடிங் ஸ்லைடிங் பார்த்துட்டோம் இல்லையா. இது இல்லாமல் வேறு என்ன நடக்கும்? கிளைடிங் ரோலிங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சல் ரொட்டேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ சென்டரை வந்து ஆக்சிஸாக வச்சுட்டு ஒரு சின்ன ரொட்டேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா மீடியல் காண்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் ஆக்ட் ஆகும், ஒரு சென்டர் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ லேட்ரல் காண்டைல் பார்த்தோன்னா மூவ்மெண்ட் நடக்கும், மீடியல் காண்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் ஆக்ட் ஆகும். இங்கே வந்து ஒரு ஆர்க் மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு சின்ன 2 மார்க் க்யூ ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ க்யூ ஆங்கிள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கும் பெட்டலாக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் க்யூ ஆங்கிள். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பெட்டலாக இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் இருக்கா, அதே போல் இங்கே டிபியல் டியூபராசிட்டியை வச்சு ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கும் பெட்டலாக்கும் இந்த டிபியல் டியூபராசிட்டிக்கும் இடையில் இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 10 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது மென்னுக்கு பார்த்திங்கன்னா 10 to 14 டிகிரி இருக்கும், ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா 15 to 70 டிகிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஒரு ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனும் பெட்டலாகவும் ஒரு 10 டிகிரி 20 டிகிரிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டில்ட்டாக இருக்கும். ஓகே, நமக்கு இப்போது நீயில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸுக்கு என்னென்ன மசில்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனுக்கு எந்தெந்த மசில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்டஸ் ஃபெமோரிஸ், சிம்பிளாக குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ராலிஸ் அண்டு வாஸ்டஸ் இன்டர்மீடியஸ், இவங்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவே ஃப்ளெக்ஷனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கேஸ்ட்ரோனிமியஸும் பிளான்டாரிஸும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்டு கேஸ்ட்ரோனிமியஸ் அண்டு பிளான்டாரிஸ், இவங்கெல்லாம் ஃப்ளெக்ஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே போல் நமக்கு லாக்கிங் அப்போ இன்டர்னலாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்னா இன்டர்னல் மீடியல் ரொட்டேஷன் அல்லது இன்டர்னல் ரொட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா லாக்கிங் அப்போ நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மசில் சர்டோரியஸ் அண்டு கிரேசிலிஸ். ஸோ அதே போல் அன்லாக்கிங் அப்போ லேட்டரலாக ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா டென்சார் ஃபேசியால் லேட்டா, இவங்களும் லேட்ரல் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லேட்ரல் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா பெட்டலாக நமக்கு ஒரு அனட்டமிக்கல் புள்ளி ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அனட்டமிக்கல் புள்ளி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு குவாட்ரிசெப்ஸோடைய ஃபோர்ஸோடைய டைரெக்ஷனை நமக்கு சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகேவா? குவாட்ரிசெப்ஸோட ஃபோர்ஸ் ஆஃப் புள்ளி இப்படி தான், இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த பெட்டலாக வந்து ஒரு அனட்டமிக்கல் புள்ளி ஆக்ட் பண்ணி அதோட ஃபோர்ஸை இப்படி மேல் நோக்கி இந்த லெக்கை வந்து தூக்க வைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுனால இது ஒரு அனட்டமிக்கல் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீ காம்ப்ளெக்ஸ் பற்றி ரொம்பவே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. லாக்கிங் அண்ட் லாக்கிங், அதே போல் க்யூ ஆங்கிள்னால் என்ன, ஓப்பன் கைனடிக் செயின், க்ளோஸ்டு கைனடிக் செயினில் இந்த மாதிரிலாம் நீ ஜாயிண்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.